ஓகே, இப்போது இந்த மாதிரி எடுத்து விட்டோமா, நம்ம கட்டின நூல் அந்த பால்ஸில் கட்டின நூல் வந்து இந்த மாதிரி கேப்பில் தெரிஞ்சதுன்னா கட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இப்போ நான் வந்து மேலே வந்து தையல் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத மேலே தையல் போட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கரெக்டாக நான் தையல் போடுற மாதிரியே போட்டு எடுத்துக்கோங்க. தர்மாக்கோல் தான் அப்படிங்கிறதுனால இந்தாண்ட ஃபுட்டில் பட்டால் ஒன்றும் ஆகாது. மேலே வந்து கரெக்டாக தையல் போட்டுகிட்டே வாங்க. தையல் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபினிஷிங் நமக்கு கிடைக்கும். சூப்பராக இருக்கும் டிசைனு. இப்போ இதில் வந்து லேஸ் ஒர்க்கு கேட்டாங்க அப்படின்னா சைடில் வந்து லேஸ் ஒர்க் வச்சு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துர்லாம். அப்படி இல்லைன்னா சுற்றிலும் தையல் அடிச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ப்ளவுஸில் சுற்றிலும் இந்தமாரி ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. மடிச்சு அடித்ததுலேருந்து ஃபுல்லாக லைனிங்குக்கும் மெயின் கிளாத்துக்கும் வச்சு இந்த மாதிரி மேலே வந்து தையல் போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி வெட்டி விட்டுறேன் நான். ஏன்னா லைனிங்கை விட மெயின் கிளாத்து துணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வெட்டுவோம். அந்த துணி தான். அதே மாதிரி அந்தாண்ட சைட்லேயும் நான் அடிச்சுக்கிறேன். நாட்டு வச்சு இப்போ வந்து ஃபினிஷ் பண்ணிக்க போகிறேன் நான். நாட்டு வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சுக்கு கரெக்டாக வந்து மார்க் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. மேலே 1/2 இன்ச்சு பிடிச்சிக்குவோம். 2.5 இன்ச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு நாட்டை ஃபிட் பண்ணிடுறேன். இதை வந்து ஆக்சுவலி உள்ளேயே கொடுத்துருக்கணும். இந்த ஞாபகம் எனக்கு இல்லை. அதனால தான் நான் மேலே ஃபிட் பண்ணுறேன். இல்லைனா இதையுமே இந்த டிசைன் வைக்கிறப்ப இடையில கொடுத்து அடிச்சிருந்துருக்கலாம். கரெக்டாக மார்க் பண்ணி கரெக்டான இடத்துல அடிச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நான் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான லேஸ் ஒர்க் கொடுக்க போகிறேன். அதனால் இது வச்சுட்டோம் அப்படின்னா மேலே அது தெரியாது தையல் போடுறது. அதுக்காக தான். அதே மாதிரி இந்த பக்கமும் நான் நாட்டு வச்சு எடுத்துக்க போகிறேன். ஓகே, இப்போ வந்து நாட்டு வச்சுட்டேன். கஸ்டமர்கிட்ட கேட்டு கீழே மணி வைக்கிறதா இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இதே சேலை துணியில் வச்சுக்கிறதான்னு நான் கேட்டுட்டு வச்சுப்பேன். இப்போ வந்து நான் இந்த லேஸ் ஒர்க்கை வந்து இதில் வச்சுட்டு இந்த டிசைனை நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இப்போது ரொம்பவே ஈஸியான மெத்தடு தான். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நானுமே வந்துட்டு இவ்வளோ இன்வெசிபிளாக எப்படி வைக்கிறாங்க, துணி எப்படி உள்ளே போகும் அப்படின்னு ஒரு குழப்பத்தில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நானாகவே தான் கற்றுக்கிட்டேன் இது எப்படி வைக்கிறது என்ன எப்படின்னு பார்த்துட்டு. ஒருத்தவங்க ப்ளவுஸ் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அது மூலியமாக தான் இது எப்படி என்னங்கிறதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு சில பேர் வந்து பிசிறு வெளியில் தெரிகிற மாதிரி வைக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்வெசிபிளாக வைக்கிறாங்க. இதில் வெளியில் தெரிகிற மாதிரி வச்சோம் அப்படின்னா பட்டு புடவைலாம் கண்டிப்பாக வந்து கட்ட முடியாது. அதோட நூலே வந்து நம்மளை குத்திகிட்டே இருக்கும். இன்வெசிபிளாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக ஃபிட்டாக நமக்கு இருக்கும். அதனால் நீங்கள் இன்வெசிபிளாக வைக்கிறதையே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது எப்படி வந்து பாம்பாங் டிசைன் வந்து வைக்கிறது, இன்வெசிபிளாக வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும்.
இப்போது எப்பயும் போல் பின்பக்கம் டாட் பிடிச்சிட்டு ப்ளவுஸை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நான் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா இதோட அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த மெத்தடில் கண்டிப்பாக வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு தெளிவாக புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். லாஸ்ட்டு வந்து அவுட்லுக் வந்து இப்படி தான் இருக்கும். ஃபுல் ஃபினிஷிங் முடிச்சாச்சு. கஸ்டமரை கேட்டுட்டு நாட்டு வைக்கணுமா, அப்படி இல்லைன்னா சேலை துணியிலேயே வந்துட்டு மடித்து வச்சுக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். இதுதான் இந்த ப்ளவுஸோட அவுட்லுக்கு. சிம்பிளான டிசைன், ஆனால் ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப கஷ்டமாக தான் தெரியும். கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி இன்வெசிபிளாக சூப்பராக பிசுறு இல்லாமல் நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு இருக்கும். முதுகில் குத்தாமல் நீட்டாக இருக்கும். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீத சரஸ்வதி பொட்டிக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து சாரியும் நம்ம ஆன்லைனில் சாரி சேல் பண்ணிக்கிட்டுருக்கோம். நம்பரை வந்து பின் பண்ணுறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த கட்டிங், இந்த ஸ்டிச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.